ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நாம் எப்போவுமே ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அதனுடைய ஃபாலோ அப் நாங்கள் பண்ணிக்கினே இருப்பேன். அது உங்களுக்கே தெரியும், காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றவங்களுக்கு எல்லாருக்குமே அது தெரியும். அதில் மத்திய சிறைச்சாலையில், மதுரை மத்திய சிறைச்சாலையில் ஊழல், அதாவது அந்த இல்லவாசிகளுக்கு, சிறைவாசிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியத்தில் ஊழல், அதன் பிறகு அவங்க செய்கிற இந்த பேப்பர், பென்சில், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஜெயிலில் பண்ணுறாங்க இல்லைங்களா சிறைவாசிகள், அதில் ஊழல், அதை மருந்துலாம் தயார் பண்ணுறாங்க, அது வாங்குறதுல விற்கிறதுல ஊழல், அதன் பிறகு அதுக்கு மூலப்பொருட்கள் வாங்கணும் இல்லையா, ரா மெட்டீரியல்ஸு, அது வாங்கினா மாதிரி பில்லை போட்டு கோடிக்கணக்கான ஊழல் பண்ணியிருக்காங்க. இதை ஏற்கனவே நான் உங்களுக்கு பேசியிருந்தேன், பதிவு போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சிறைத்துறை அதிகாரிகள் அவர் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க, எல்லாம் போயிருந்தாங்க. இது கிட்ட 2-3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப சிறைத்துறையில அதிரடியா ஒரு டீம் உள்ளே இறங்கி சோதனை போட்டு ஏகப்பட்ட பேரை விசாரணை வளையத்துக்குள்ள எடுத்துன்னு வந்துட்டாங்க. அந்த அதிகாரிகள் வீட்டிலலாம் இப்ப சோதனை போட்டு இருக்காங்க. அந்த என்ன சோதனை நடந்தது, என்னெல்லாம் சீஸ் பண்ணாங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம எது நிஜம் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். ஜெயந்தி என்கின்ற இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு 8 பேர் கொண்ட குழு தியாகராஜ வீட்டில் ரைட் பண்றாங்க. அப்ப இந்த தியாகராஜன் மதுரை ஜெயிலில் வேலை செய்யற போது என்னென்ன ஊழல் பண்ணிருக்காருன்ற டாக்குமெண்ட்ல அவங்க வீட்டில் ரைட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏங்க, தவறு பண்றீங்க, அதை ஒழுங்கா தவறு பண்ண வேண்டாமா சொல்லுங்க. டாக்குமெண்ட் இத்தனை வருஷம் அங்க வச்சிருக்கலாமா? கையும் களமா பிடிச்சிட்டாங்க. இந்த 8 பேர் கொண்ட விஜிலன்ஸ் குழு தியாகராஜ வீட்டில் ரைட் பண்ணி கையும் களமா முக்கிய ஆவணங்களை பறிமுதல் பண்ணிட்டாங்க. அதற்கு அடுத்தா போல வசந்த கண்ணன் என்பவர் கடந்த ஆண்டு 2022 முதல் 2023 வரை மதுரை மத்திய சிறையில் பணியாற்றியிருக்கார். இந்த நிலையில் தேனி லஞ்ச ஒழிப்புத்துறை எத்தனை டீமா போயிருக்காங்க பாருங்க. தேனி லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் ராஜேஸ்வரி தலைமையில் 5 பேர் கொண்ட குழு அங்க நம்ம அவர் வீட்டுக்கு போயிருக்கு. அதாவது வசந்த கண்ணன் வீட்டுக்கு ரெய்டுக்கு போயிருக்காங்க. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே லோயர் கேம்ப் ஏரியா பகுதியில் வசித்து வரும் வசந்த கண்ணன் வீட்டில் இந்த விஜிலன்ஸ் குரூப் உள்ள நுழைஞ்சிருச்சு. உள்ள நுழைஞ்ச அதிரடியா எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்திருக்காங்க. அங்கே சில டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. எடுத்து ரெய்ட் பண்ணி அதெல்லாம் சீல் வச்சு எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதன் பிறகு 2022 2023 வரை மதுரை மத்திய சிறையில் ஒரு சூப்பரண்டா வேலை பார்த்திருக்கார். அதனாலதான் அவர் வீட்லயும் போய் ரைட் பண்ணிருக்காங்க லஞ்ச ஒழிப்பு போலீசார். இது பெரிய பூதாகரமா போகும் போல இருக்கு. லஞ்ச ஒழிப்பு துறை நம்ம வசந்த கண்ணன் வீட்டில் 7 மணி நேரம் ரைட் பண்ணியிருக்காங்க. 7 மணி நேரம் வேலை பார்த்துருக்காங்கன்னா அப்போ பார்த்துங்க என்னெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்துங்க. இது சம்பந்தமா சென்னையிலேயோ 4 இடத்த ரைட் பண்ணி விசாரிக்க போறாங்க. அநேகமாக விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா, சென்னை மண்ணடி தெருவில் உள்ள ஜெனரல் ட்ரேடிங் கம்பெனி, அந்த கம்பெனிலையும் ரைடு. அதுக்கப்புறம் கொடுங்கையூர் சசிரேகாமா நகர் 2வது தெரு SS ட்ரேடிங் கம்பெனி, அங்கேயும் ரைடு. அதன் பிறகு அண்ணா நகர் 7வது மெயின் ரோட்டில் உள்ள சாந்தி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனம், அதுலயும் ரைட் பண்ணிருக்காங்க விஜிலன்ஸ் போலீசார். அது மட்டும் இல்லாம நொளம்பூர்லயும் 2 கம்பெனில ரைட் பண்ணிருக்காங்க. கடந்த ஜனவரி 3ஆம் தேதி விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்பு துறையிலிருந்து ADIP சாந்தசீலர் அப்படிங்கிற ஒரு தலைமையில ஒரு 16 பேர் கொண்ட குழு சிறைச்சாலையில் அதிரடியா இறங்குறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் யாரு அப்படின்னா, குரு, ரமேஷ் பிரபு, சூரியகலா, பாரதி பிரியா, இந்த மாதிரியான இன்ஸ்பெக்டர்கள் ஆகியோர் கொண்ட ஒரு 16 பேர் கொண்ட குழு அதிரடியா மதுரை சிறைச்சாலையில் சோதனையில் இறங்கியிருக்காங்க. அப்போ அந்த சோதனை காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சோதனை
ஈடுபடுகின்ற பொழுது சில டாக்குமெண்ட்லாம் கிடைச்சிருக்கு. என்ன டாக்குமெண்ட்னா, ஏற்கனவே இவங்க ஊழல் பண்ண விஷயமான டாக்குமெண்ட்டு, மூலப்பொருள் வாங்கின மாதிரி பில்லு, அது எல்லாத்தையுமே விஜிலன்ஸ் போலீஸார் கைப்பற்றிருக்காங்க, பறிமுதல் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிய பொருள்கள் சம்பந்தமா அதில் என்னெல்லாம் சீட்டிங் பண்ணியிருக்காங்க, ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அது சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் விஜிலன்ஸ் போலீஸார் மத்திய சிறையில் கைப்பற்றியிருக்காங்க. அதன் பிறகு வேலூரை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் வேலூர் தொரப்பாடியில் இருக்கின்ற மத்திய சிறையில், அவர் ஆண் சிறையில் அதிகாரியா இருக்கார், சூப்பரண்டா இருக்கார் போல இருக்கு. இப்ப அவர் மேல என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வேலூர் மாவட்ட விஜிலன்ஸ் போலீஸார் அங்க ரெய்டுக்கு போயிட்டாங்க. அங்க ரெய்டுக்கு போயிட்டு கடந்த 2019 முதல் 2022 ஆண்டு வரை, ஜூலை மாதம் வரை மதுரை மத்திய சிறையில் நிர்வாக அதிகாரியா இவர் பணிபுரிஞ்சிருக்கார் தியாகராஜன். அப்ப என்ன ஊழல் நடந்தது, அந்த ஊழலை இவரும் ஈடுபட்டிருக்கார். அதனாலதான் இவர் வீட்டிலையும் விஜிலன்ஸ் போலீஸார் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. வேலூர் அடுத்த அந்தியூர் அம்மையப்பன் நகரில் வசிக்கும் தியாகராஜன் வீட்டிற்கு வேலூர் மாவட்ட விஜிலன்ஸ் போலீஸார் வீட்டில் போய் எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துட்டாங்க. அப்ப அந்த டாக்குமெண்ட்ல இது சம்பந்தமான எல்லா டாக்குமெண்ட்டும் கிடைக்குது. எல்லா டாக்குமெண்ட்டும் சீஸ் பண்றாங்க. மேலும் இன்னும் 11 இடத்துல ரெய்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. 6 மாவட்டத்தில் இருக்கிற அதிக இடத்துல ரெய்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இது தவிர உயர்நீதிமன்றமும் இதை கண்காணிச்சு சிறைத்துறையிலே நடந்த ஊழலை வெட்ட வெளிச்சமாக்கி அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டும் சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்றேன், விஜிலன்ஸ் போலீஸார் ரைட் பண்ணி பிடிச்சிங்கல்ல, எல்லாம் சீட்டிங், ஃபோர்ஜரி, போலி டாக்குமெண்ட், தூக்கி உள்ள போடுங்க. எல்லாரையும் விஜிலன்ஸ் பேர் வச்சிருந்தா போதாது, தூக்கி உள்ள போடுங்க. கரெக்டா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, ஒன்றும் தப்பு இல்லை, உள்ள போடுங்க. உள்ள போட்டாதான் அவங்க மறுபடியும் தப்பு செய்யாம இருப்பாங்க. அதிகாரிகளே இது போன்று தவறு செய்யும் போது அப்போ மற்றவங்களும் ஏன் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வரும்ல. ஏற்கனவே போலீஸ் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் நல்ல பேர் இல்லை. எவனாவது ஒருத்தன் பண்ற அயோக்கியத்தனத்துல எல்லா போலீஸ் பண்ணி கட்டுப்பாடு இருந்துருது. சிறைத்துறையிலையும் எவ்வளவோ பேர் நல்லவங்க இருக்கிறாங்க. இந்த மாதிரி நாதாரிங்க பண்ற வேலை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடுது, மாட்டிக்குது. உயர் அதிகாரிகள்லாம் அதுல பேர் கெட்டு போகுது. தேவையா சொல்லுங்க. ஆக இந்த விஷயம் கரெக்டா நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க. அதே மாதிரி எல்லாரும் பிடிச்சி உள்ள போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுடைய செயல் சிறப்பான செயலாக இருக்கும். மீண்டும் இது போன்று இந்த வழக்கு என்னென்ன நடக்கிறது, இதிலிருந்து வேறு ஏதாவது விஷயங்கள் வருகுதா அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணி தான் இருக்கேன். காதுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதை நான் பதிவிடுவேன். எந்த ஒரு அதில் ஆட்சேபனையும் இல்லை. மீண்டும் இன்னொரு எதிர்நிஜம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.